ஜூன் 14 திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணி முனைவர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் முகமது இஸ்மாயில் அவர்கள். வணக்கம். வணக்கம் சங்கர். இஸ்ரேல் ஈரானுக்கு இடையே நடக்கக்கூடிய அந்த போர் பதற்றமான சூழலை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஈரானில் இருக்கக்கூடிய முக்கிய பகுதிகளை இஸ்ரேல் தாக்கிட்டு இருக்கு. இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க? அது மட்டும் இல்லாமல் இதற்கான அடிப்படையான காரணம் என்ன? தொடர்ந்து அங்கே ஒரு பதட்டமான சூழல் இருக்கு, காமன் மேன் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற சூழல்லாம் நம்ம செய்திகளாக பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கு உலகத்திலே ஒரு நாடு ஒரு அடியாள் நாடாக இருக்கின்றது அப்படின்னா அது இஸ்ரேலை தான் நம்ம சொல்லணும். அமெரிக்காவிற்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் ஒரு அடியாள் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நாடாக இன்றைக்கு உலக அரங்கத்தில் இருக்கக்கூடிய நாடு இஸ்ரேல். மத்திய கிழக்கு நாடுகளை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியே ஒரு நாட்டை சர்வாதிகார சக்திகள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கி இருக்கிறார்கள் அப்படின்னா அதுதான் இஸ்ரேல். இஸ்ரேல் எங்க இருக்கு, ஈரான் எங்க இருக்கு? இரண்டு நாடுகளுக்கு இடையிலான அந்த தூரம்ங்கிறது பல 1000 கிலோமீட்டர் தூரங்கள்ல இருக்கு இரண்டு நாடுகளுமே. அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நாடு ஆயுதம் வச்சிருக்கிறாங்க, அணு ஆயுதம் வச்சிருக்கிறாங்க, அல்லது நம்மை தாக்கி அழிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தா அண்டை நாடுகள் என்ன செய்யலாம்? அந்த நாட்டு மீது கட்டுப்பாடுகளை விதிக்கலாம், அந்த நாடு சம்பந்தமான கண்காணிப்புல ஈடுபடலாம், இதெல்லாம் செய்யலாம். இஸ்ரேல் இருப்பது எங்கேயோ இருக்கு, ஈரான் எங்கேயோ இருக்கு. அப்படி இருக்கும்போது ஈரானை அவர்கள் தாக்க வேண்டிய அவசியம் என்ன? ஈரான் இஸ்ரேல் மீது எந்த விதமான நேரடி தாக்குதல்களும் நடத்தவே இல்லை. அப்படி இருக்கும்போது ஈரான் அணு ஆயுதம் வைத்திருப்பதாக சொல்லி அணு ஆயுதம் தயாரிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி அதற்கான வேலைகளை ஈடுபடுறாங்கன்னு சொல்லி அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்துது. டொனால்டு ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்துறாரு. 60 நாள் டைம் கொடுக்குறாரு ஈரானுக்கு. 60 நாள் முடிஞ்சு 61வது நாள் அமெரிக்கா தான் அடிச்சிருக்கணும். நியாயமா பார்த்தா அமெரிக்கா தான் ஈரானை அடிக்கணும். நான் அமெரிக்கா அடிக்கல, அதற்கு பதிலாக இஸ்ரேல் ஈரானை தாக்குது. அப்ப அமெரிக்காவினுடைய அடியாளாக இஸ்ரேல் செயல்படுகிறது. இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதங்கள், பணம் எல்லாவற்றையும் அமெரிக்காவும் மேற்கத்திய நாடும் கொடுக்குறாங்க. ஒரு அடியாள் வேலையை இஸ்ரேல் செஞ்சுட்டு வராங்க அப்படிங்கிறதான் முதல் கட்டமாக நான் பதிவு செய்ய விரும்புறேன். ஈரான் கிட்ட அணு ஆயுதம் இருக்கு, அதனால இஸ்ரேல் போர் பண்ணுது, அப்படியா? இதுதான் காரணமா? இல்லை ஏற்கனவே இந்த ஹமாஸ், லெபனான் போன்ற அந்த ஒரு நாடுகளுக்கு ஈரான் அங்க தாக்குதல் நடக்கும்போது ஒரு சப்போர்ட் பண்ணாங்க, அதன் காரணமா இஸ்ரேல் இந்த மாதிரி விவகாரங்கள்ல தலையிடுறாங்க, இந்த மாதிரி போர் பண்றாங்க அப்படின்லாம் கூட செய்திகள் வருது. உண்மையுமே அணு ஆயுதம் தான் பிரச்சனையா, இல்ல வேற எதுவும் காரணம் இருக்கா? பொலிட்டிக்கல் கால்குலேஷன். அமெரிக்காவும் இஸ்ரேலும் அணு ஆயுதத்தை காட்டித்தான் ஈரானை தாக்குறாங்க. அவங்க உலகத்துக்கு சொல்றது என்னன்னா, ஈரான் அணு ஆயுத பிரச்சனை காரணமாக நாங்க ஈரானை தாக்குறோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் தாக்கி இருக்கிறாங்க. ஆனா அவர்களே ஒப்புக்கொள்ற விஷயம் என்னன்னா, ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கவே இல்லை. யுரேனியத்தை செறிவூட்டுறாங்க. யுரேனியத்தை இன்னைக்கு உலகத்துல பல நாடுகள் செறிவூட்டுறாங்க, மின்சார தேவைக்காக செறிவூட்டுறாங்க. ஈரான் தெளிவாகவே சொல்லிட்டாங்க, நாங்க யுரேனியத்தை செறிவூட்டுவது முழுக்க முழுக்க மின் தேவைக்காகத்தான், நாங்க அணுகுண்டு தயாரிக்க போறது இல்லை. ஈரானுடைய உச்ச தலைவர் ஆயத்துல்லா கமேனி என்ன சொல்றாருன்னா, அணு ஆயுதம் தயாரிப்பது எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிரானது. இஸ்லாமிய மார்க்கம் இது மாதிரியான ஒரு பேரழிவு ஆயுதங்களை ஆதரிக்கல. அதனால நாங்க எங்களுடைய பாலிசி அடிப்படையில நாங்க அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம். அப்படி ஒருவேளை தயாரிக்கணும் நாங்க முடிவெடுத்தாலும் எங்களை யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் தெளிவா சொல்லியிருக்கிறார். நான் அவங்களுடைய அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ஈரானுடைய ஸ்டேட்மெண்ட், நாங்க அணு ஆயுதம் தயாரிக்கல அப்படிங்கறது அவங்களுடைய அபிஷியல் நிலைப்பாடு. இப்போ சர்வதேச அணுசக்தி முகமை அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. இப்ப இவங்க ஈரானை போய் ரிசர்ச் பண்ணி எல்லாம் பண்ணி பார்த்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஈரான் நினைச்சால் அணு ஆயுதம் தயாரிக்க முடியும் தான் சொல்றாங்களே தவிர அணு ஆயுதம் ஈரான் வச்சிருக்குன்னு சொல்லி யாருமே சொல்லல. நீங்க சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் ஆட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சி அவங்க அறிக்கை ஐநால சமர்ப்பிக்கிறாங்க. அங்க முழு தகவலை ஈரான் கொடுக்க மாட்டேங்குது. அதன் காரணமாக தான் எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, மிஸ்யூஸ் பண்றாங்களோ, யுரேனியத்தை மிஸ்யூஸ் பண்றாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பொதுவெளியில வைக்கிறாங்க. இல்ல இவங்களுக்கு எதுக்கு அதெல்லாம் ஈரான் கொடுக்கணும்னு நான் கேட்கிறேன். அணு ஆயுதம் அமெரிக்காட்ட இருக்கு, அணு ஆயுதம் ரஷ்யாட்ட இருக்கு, சைனாட்ட இருக்கு, பிரான்ஸ்ல இருக்கு, பிரிட்டன் வச்சிருக்குது, சவுத் ஆப்பிரிக்கா வச்சிருக்கிறாங்க, வடகொரியா வச்சிருப்பதாக சந்தேகிக்கப்படுது. ஈரான் சந்தேகிக்கப்படப்படுது. ஈரான் வச்சிருக்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. தென்கொரியா வச்சிருக்கு, நம்ம இந்தியா வச்சிருக்கு, பாகிஸ்தான் வச்சிருக்கு.
அப்படி இருக்கும்போது இவங்க வந்து ஈரானை மட்டும் ஏன் போய் நோண்டிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுதான் முதல் கேள்வி. ரெண்டாவது, ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, நான் எல்லா ரகசியத்தையும் போய் அவங்க எப்படி அம்பலப்படுத்த முடியும்? ஒரு நாடு வந்து எல்லா ரகசியத்தையும் போய் சொல்லிட்டாங்கன்னா அவங்க இன்னும் அடிக்கிறதுக்கு இன்னும் எளிதாக இருக்கும்ல. அது வந்து ஒரு முக்கியமான ரகசியம். அதை எப்படி வந்து இவங்க சொல்லுவாங்க? அவங்க ஈரான் வந்து குறிப்பிட்ட, அதாவது என்ன சொல்றது, ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல, ஒரு சர்வதேச அமைப்பு வந்து எவ்வளவு தூரம் ஒரு நாட்டை வந்து ஆக்சஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் அவங்க அனுமதிப்பாங்க. எந்த நாடாக இருந்தாலும், இந்தியாவோ பாகிஸ்தானோ இல்லை எந்த நாடாக இருந்தாலும் முழுவதுமாக அனுமதிக்க முடியுமா? எல்லா எல்லா ரகசியங்களையும் திறந்து விட முடியாதுல்ல. அதனால சர்வதேச அணுசக்தி முகமை அப்படிங்கிறதே வந்து அது ஒரு அமெரிக்காவின் ஏஜென்ட் அமைப்பு தான். அவங்களுக்கு வந்து என்னன்னா, இது ஒரு காரணம் தான். ஈரான் வந்து அணுசக்தி தயாரிக்கிறது அதெல்லாம் இல்ல அவங்களுக்கு. இதே ஈரான் வந்து இப்ப சவுதி அரேபியாவுக்கு அமெரிக்கா அதை ஹெல்ப் பண்ணதானே சொல்றாங்க. சவுதி அரேபியா வந்து யுரேனியத்தை செறிவூட்டுவதற்கு, சவுதி அரேபியாவுக்கு உதவுவதற்கு அமெரிக்கா தயார்னு சொல்றாங்க. சவுதி அரேபியா அதை நோக்கி போயிட்டு இருக்காங்க. சவுதி அரேபியாவும் யுரேனியத்தை செறிவூட்டுற நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்ப சவுதி அரேபியாவுக்கு உதவி செய்யக்கூடிய அமெரிக்கா ஈரானை வந்து ஏன் இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு பிரச்சனை அணுசக்தி கிடையாது. அவங்களுக்கு பிரச்சனை வந்து அணு ஆயுதம்லாம் கிடையாது. அவங்க சொல்றதை கேட்கக்கூடிய நாடுகளுக்கு இவங்களே அணு ஆயுதத்தை கொடுப்பாங்க, அமெரிக்காவே கொடுப்பாங்க. இப்ப அவங்களுக்கு சொல்றதை ஈரான் கேட்கல அப்படிங்கிறதுனால ஈரான் மீது வந்து ஒரு பழி சுமத்தி இப்படி ஒரு தாக்குதலை நடத்துறதுக்கு உலக அரங்கத்துல ஒரு காரணம் வேணும்ல. என்ன காரணத்தை வந்து நீங்க ஈரானை தாக்க முடியும்? அப்ப ஒரு காரணம் வேணும், அவ்வளவுதான். காரணமே இல்லைனாலும் ஈரான் அணு ஆயுதமே தயாரிக்கல, சரி ஓகே, அமெரிக்கா சொல்றது மாதிரி நாங்க வந்து மின்சார தேவைக்காக கூட நாங்க அணுவை வந்து யுரேனியத்தை நாங்க செறிவூட்டல அப்படின்னு ஈரான் ஒத்துக்கொண்டாலும் கூட, ஈரான் அதெல்லாம் விட்டுட்டா கூட அப்பவும் இவர்கள் விடுவாங்க? விட மாட்டாங்க. இவங்களுடைய நோக்கம் வந்து அணு ஆயுதம் கிடையாது. இவங்களுடைய நோக்கம் வந்து அமெரிக்கா உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய, அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய உலக ஒழுங்கு ஒன்று இருக்கு, வேர்ல்டு ஆர்டர்னு ஒண்ணு இருக்கு. அந்த வேர்ல்டு ஆர்டருக்கு எதிராக, அவங்க உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த வேர்ல்டு ஆர்டருக்கு எதிராக யாரு போனாலும் அவங்கள வந்து இவங்க தாக்குவாங்க. அது வந்து ஒரு குறிப்பிட்ட, இவங்களால தாக்க முடியாத அளவுக்கு, இப்ப ரஷ்யாவை இவங்களால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னா அவங்க அமைதியா இருப்பாங்க. சைனாவை இவங்களால எதுவுமே செய்ய முடியாதுன்னா அமைதியா இருப்பாங்க. பட் இவங்களால தாக்குதலுக்கு இவங்க தாக்க முடியும், அந்த கொஞ்சம் பலவீனமா அந்த நாடு இருக்கு அப்படின்னா இவங்க உடனே நினைச்சுவாங்க, தாக்குதல் நடத்துவாங்க. இதுதான் இவங்களுடைய ஸ்டைலு. இப்ப ஈராக்குல வந்து என்ன இருந்துச்சு? ஈராக்ல பேரழிவு ஆயுதங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஈராக் மீது போர் தொடுத்து சதாம் ஹுசேனை வந்து தூக்குல போட்டு பல லட்சம் மக்களை கொன்னாங்க. அங்க என்ன பேரழிவு ஆயுதங்களை இவங்க எடுத்தாங்க? யாராவது உலகத்தில் உள்ள யாராவது கேள்வி கேட்க முடியுமா அமெரிக்காவை? பேரழிவு ஆயுதம் இருக்குன்னு சொல்லி இவ்வளவு பெரிய ஒரு நாட்டையே சீரழிச்சு இன்று வரைக்கும் அந்த நாடு வந்து மீண்டு வரவே முடியல. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த நாடு 50 ஆண்டுகள் ஆனாலும் அந்த நாட்டுனால மீண்டு வர முடியுமா அப்படின்னு தெரியல. அந்த அளவுக்கு அந்த நாட்டையே சீரழிச்சு இவ்வளவு மக்கள், பெண்கள், குழந்தைகளை கொண்டிருக்கிறாங்க அமெரிக்கா. இதை யாராவது போய் இன்னைக்கு கேட்க முடியுமா? ஈரான் அணு ஆயுதத்தை வச்சு எத்தனை பேரை கொண்டாங்க? வீரப்பன் கதைதான். வீரப்பன் காடு சந்தன மரத்தை விட்டு எத்தனை பில்டிங் கட்டினாலும் கேட்ட மாதிரி இவரு ஈரான் வந்து அணு ஆயுதத்தை வச்சு எத்தனை பேர் கொண்டாங்க? இல்ல சாதாரண ஆயுதங்களை வைத்து ஈரான் யாரை கொண்டாங்க? எதுவுமே செய்யல. இப்ப அமெரிக்கா தரப்புல அபிஷியலா அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இந்த மாதிரியான ஒரு போர் பதற்றத்தை விரும்பல, பேச்சுவார்த்தை மூலமாக இதுக்கு தீர்வு காணணும் தான் நாங்க விரும்புறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா தரப்புல அபிஷியலா வருது செய்தி. அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து அந்த யுரேனியத்தை செறிவூட்டுறதே நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஈரான் வந்து என்ன சொல்றாங்க, நாங்க அதை செய்வோம், நாங்க வந்து அணுகுண்டு தயாரிக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அமெரிக்கா பேச்சுவார்த்தையெல்லாம் வந்து சும்மா எல்லாமே ஹம்பக்கு தான். ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்துறோம்னு சொல்லுவாங்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தாக்குதலுக்கு, இன்றைக்கு வந்து ஈரான் மீது நடந்த தாக்குதலுக்கு முழு உதவி செய்தது அமெரிக்கா தான். அதாவது இஸ்ரேல் வந்து இல்ல, நீங்க இப்படி சொல்றீங்க, நீங்க உங்க பார்வை இப்படி சொல்றீங்க. நான் வேற ஒரு செய்தி கேள்விப்படும் போது என்னன்னா, அண்மையில ஈரானும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தை நடந்தது, இது வந்து இஸ்ரேலுக்கு பிடிக்கல, அதன் காரணமா தான் இப்படி ஒரு விஷயம் வந்து இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் பண்ணுது, இந்த இடத்துல அமெரிக்கா வந்து நடுநிலையா செயல்படுது அப்படின்னு ஒரு செய்தி ஒண்ணு கேள்விப்பட்டேன் நானு. உலகத்தை ஏமாற்றுவதற்கு அமெரிக்கா வழக்கமா சொல்லிட்டு வர விஷயம். இதே கேள்வியை வந்து ஆயத்துல்லா கமேனி, ஈரானோட சுப்ரீம் தலைவர்கிட்ட கேட்கிறாங்க. அணு ஆயுதம் தானே பிரச்சனை, அணு ஆயுதத்தை நம்ம நிறுத்திடுவோம், ஸ்டாப் பண்ணிடுவோம், அமெரிக்கா என்ன சொல்றாங்களோ அது எல்லாத்தையும் நம்ம கேட்போம்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க. பத்திரிகையாளர் கேட்கறாங்க, அமெரிக்கா கூட இணங்கி போக உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்கும்போது அவர் வந்து தெளிவா சொல்றாரு. என்ன பிரச்சனைங்கிறத அவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறார். அதாவது ஈரான் என்ன ஆயுதத்தை தயாரிக்க வேண்டும், என்ன ஆயுதத்தை தயாரிக்க கூடாது, எந்த ஆயுதத்தை விற்க வேண்டும், எந்த ஆயுதத்தை விற்க கூடாது, ஈரானினுடைய ஏவுகணைகள் எவ்வளவு தூரம் பாயணும், எவ்வளவு தூரம் பாயக்கூடாது, எவ்வளவு ஹைட்ல பாயணும், எவ்வளவு ஹைட்ல பாயக்கூடாது, எவ்வளவு தூரம் போகணும், எவ்வளவு தூரம் போகக்கூடாதுன்னு சொல்லி இன்ச்சா அமெரிக்கா வந்து கட்டுப்பாடுகள் கொடுக்குறாங்க. இன்ச்சு பை இன்ச்சா கட்டுப்பாடுகள் கொடுக்குறாங்க. அணு ஆயுதம் மட்டும் இல்ல, ஈரான் வந்து இன்றைக்கு ராக்கெட், அதாவது ஏவுகணை தொழில்நுட்பத்துல உலகத்துல முன்னணி நாடாக இருக்கு.
ஈரான். ம், அதே போல வந்து ட்ரோன் ஆளில்லா விமான தொழில்நுட்பத்தை இன்றைக்கு முன்னணி நாடாக இருக்கு. இதெல்லாம் அமெரிக்காவுக்கு பிடிக்கல. ம், அவங்க அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, ஏன்னா ஈரான் இன்னைக்கு வந்து யார் ஆயுதம் வைத்திருக்கிறாங்களோ அவங்கதான் உயர்ந்தவர், அவங்கதான் இந்த உலகத்தை ஆட்சி செய்ய முடியும். அந்த நிலை ம், இருக்கு. ம், இன்னைக்கு வந்து அமெரிக்காவினுடைய அந்த உலக ஒழுங்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கான உண்மையான பின்னணி தெரியும். அமெரிக்கா உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய உலக ஒழுங்கு என்ன அப்படின்னா, இந்த அமெரிக்கர்கள் அதே போல ஐரோப்பியர்கள் இவங்க மட்டும்தான் இந்த உலகத்தை ஆட்சி செய்ய வேண்டும். இவர்களிடம்தான் ஆயுதங்கள் இருக்க வேண்டும். இவர்களிடம் தான் அதிநவீன ஆயுதங்கள் இருக்க வேண்டும். இவங்க தான் உலகின் பணக்காரர்களாக இருக்க வேண்டும். மற்ற ம். உலக மக்கள் அனைவருமே, குறிப்பாக நம்ம ஆசிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள், ஆப்பிரிக்க நாடுகளைச் சேர்ந்தவர்கள், ம், இவர்கள் எல்லாம் இவங்களுக்கு அடிமையாக இருக்கணும் அப்படிங்கறதுதான் அமெரிக்காவினுடைய சிஸ்டம். ம், ஐரோப்பியர்களுடைய சிஸ்டம் இதுதான். ம், இதை யாரெல்லாம் மீறுறாங்களோ, யாரெல்லாம் அவர்களுக்கு இணையாக, இன்னைக்கு ஈரான் அவர்களுக்கு இணையாக கண்டுபிடிப்புகள்ல முன்னேறி போயிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு அமெரிக்கா இன்னைக்கு சொல்லிருக்காங்க, அமெரிக்காவுடைய F-35 விமானத்தை சுட்டுட்டோம்னு சொல்லி ஈரான் சொல்லியிருக்காங்க. 2 விமானத்தை, இஸ்ரேல் விமானத்தை சுட்டுட்டோம். அது ம், F-35 விமானம்ங்கிறாங்க. F-35 விமானம்ங்கிறது வந்து இது வரைக்கும் உலகத்துல யாருமே அந்த விமானத்தை சுட்டது கிடையாது. ஏன்னா ம், அவ்வளவு உயரத்துல அவ்வளவு வேகமாக பறக்கக்கூடிய ஒரு விமானம். அப்ப அந்த விமானத்தை சுட்டுட்டோம்னு ஈரான் சொல்றாங்கன்னா, அப்ப ஈரானிடம் அந்த மாதிரியான ஆயுதங்கள் இருக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ம், அப்ப ஈரான் வந்து அது ஆயுத வளர்ச்சியில வந்து முன்னேறி போய்விடக் கூடாது. ஏன்னா ஆயுதம் வந்து அவங்க ஆயுதத்துல வலிமையாக இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க உலகத்தையே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு வந்து மத்திய கிழக்குன்னு நம்ம சொல்றோம். நம்ம அரபு நாடுகள், ம். சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார், குவைத், பஹ்ரைன் இப்படி சொல்றாங்க. இவர்கள் எல்லோருமே அமெரிக்காவினுடைய கண்ட்ரோல் இருக்கிறாங்க. ஓ, இன்னைக்கு வந்து அதனாலதான் ஈரான் வந்து அதனாலதான் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ? கிட்டத்தட்ட 20 நாடுகளுக்கும் மேற்பட்டோர் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்காங்க, ஈரானுக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படின்னு செய்தி ஒன்று வந்துச்சு. உண்மைதான். ஏன் அவங்க ஆதரவாக இருக்கிறாங்கன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் மன்னராட்சி. அங்க வந்து மன்னருடைய அதிகாரங்கள் பாதுகாக்கப்படும். அதை வைத்து அவங்க நிறைய பெட்ரோல் வளங்கள் மூலமாக சம்பாதித்துக் கொண்டிருக்கிறாங்கன்னு வைங்களேன். இப்ப அந்த மன்னராட்சிக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படின்னா அவங்க வந்து வல்லரசு நாடுகளோட உதவி தேவை, அமெரிக்காவோட உதவி தேவை. ஏன்னா யாராவது வந்து பக்கத்துல இருக்கிற ஈரானோ அல்லது வேறு யாராவது ரஷ்யாவோ, சைனாவோ, சவுதி அரேபியாவிற்கோ அல்லது ஐக்கிய அரபு அமீரத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்தாங்கன்னு சொன்னா அவங்கள பாதுகாக்கிறது யாரு? எல்லாமே சின்ன சின்ன நாடுகள். பணம் நிறைய இருக்குது. சவுதி அரேபியாட்ட பணம் நிறைய இருக்குது. வெறும் 3 கோடி தான் மக்கள் தொகை. அது 3 கோடியில 2 கோடி பேர் வெளிநாட்டுக்காரங்க. குவைத் நீங்க எடுத்துட்டீங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன நாடுகள் தான். சில லட்சம் மக்கள் வாழக்கூடிய நாடு. பணம் நிறைய இருக்குது. அப்ப அவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி தேவை. அப்ப அந்த செக்யூரிட்டி யார் கொடுப்பது? உலகத்தில் நம்பர் 1 யாரு? அமெரிக்கா. அப்ப அமெரிக்காட்ட நம்ம போயிடுவோம். அமெரிக்கா காலில் விழுந்துட்டு அவங்களுக்கு தேவையான பணங்களை கொடுத்துட்டு, அவங்க அமெரிக்காவுடைய நிலைகள் நிறைய அங்க இருக்கு, அரபு நாடுகள்ல இருக்கு. அதிகமான நிலைகள் கத்தார்ல தான் இருக்கு. கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட அமெரிக்க வீரர்கள் மத்திய கிழக்குல இருக்கிறாங்க. ம், சவுதியிலையும், பஹ்ரைன்லயும், குவைத்திலையும் 50,000க்கும் மேற்பட்ட அமெரிக்க ராணுவ வீரர்கள் முகாமிட்டு இருக்கிறாங்க. அப்ப என்னன்னா அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஹோல்டு வேணும். நீங்க உங்களுக்கு இது வந்து ஒரு சர்வதேச அரசியல். நீங்க வந்து ஐரோப்பாவிலிருந்து நம்ம ஆசியாவுக்கு எப்படி வர முடியும்? மத்திய கிழக்கின் வழியாகத்தான் வர முடியும். ம், சூயஸ் கால்வாய் வழியாக தான் வர முடியும். அப்ப அந்த வழிப்பாதை அப்படிங்கிறது முக்கியமா, அந்த பகுதி வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா ரொம்ப முக்கியமான பகுதியாக இருக்கு. ம், ரெண்டாவது எண்ணெய் வளம். அப்ப இது எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல கொண்டு வரணும்னா அமெரிக்காவுக்கு ஒரு அடியாள் அங்க தேவை. அமெரிக்கா ம், 50,000 வீரர்களை கூச்சது பத்தாவது இல்லாம ஈரான், இஸ்ரேலுடைய தேவை அவங்களுக்கு இருக்கு. இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு அங்க இருந்து அவங்களுக்கு தேவையான ஆயுதங்கள்லாம் கொடுத்தா மட்டும்தான் இவங்க எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல்ல வைக்க முடியும். ஏன்னா டைரக்டா அமெரிக்கா வந்து இஸ்ரேலை போய் டைரக்டா தாக்க முடியாது. ம், அதுக்கான சூழல் இல்லை. இன்னைக்கு ஏமன்ல வந்து ஹவுதி படைகளுக்கு எதிராக அமெரிக்கா தாக்குதலை தொடங்கி அதுல தோல்வி அடைஞ்சு பின்வாங்கிட்டாங்க. படைகளை நகர்த்தி கொண்டு போய் ஒரு நாட்டை தாக்குவதுங்கிறது ரொம்ப சிரமமான காரியம். ஒரு நாடே அங்க இருந்ததுன்னா, இஸ்ரேலுங்கிற ஒரு நாடே அங்க இருந்ததுன்னா என்ன செய்ய முடியும்? எளிமையாக இவங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் வச்சுக்கலாம். இந்த அமெரிக்காவுடைய ஆர்டர் சிஸ்டம், இந்த சிஸ்டத்தை ஈரான் வந்து மதிக்கல. இந்த ம், சிஸ்டத்தை ஈரான் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. 1980களில் ஈரான்ல வந்து இஸ்லாமிய புரட்சின்னு ஒண்ணு வெடிச்சது. ம், இஸ்லாமிய புரட்சிங்கிறது என்னன்னா, அங்க ஈரான்ல அதற்கு முன்பு இருந்த அரசாங்கம் ஷா மன்னர்களுடைய அரசாங்கம். அந்த ஷா மன்னர்கள் என்பது அமெரிக்காவுக்கு இப்ப எப்படி சவுதி மன்னரோ அதே போல அங்க ஷா மன்னர். சவுதி அரேபியாவில் எப்படி மன்னர் இருக்கிறாரோ, சல்மான் குடும்பம், சவுதி குடும்பம் இருக்கிறாங்களோ, இதே மாதிரி அங்க ஒரு ஈரான்ல ஒரு மன்னர் இருந்தார். அவர்தான் ஷா மன்னர்கள் அப்படிம்பாங்க. அந்த குடும்பம் அவங்க வந்து அமெரிக்கா என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அமெரிக்கா அவனுடைய நிலைகள்லாம் அங்க இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. அமெரிக்கா தான் ஈரான் ராணுவத்துக்கு பயிற்சி எல்லாமே கொடுத்தாங்க. அங்க 1980களில் வந்து இஸ்லாமிய புரட்சி வெடிக்குது. இஸ்லாமிய புரட்சினா ஒண்ணும் இல்ல, இந்த அமெரிக்காவுடைய தலையீடு நம்ம நாட்டுக்கு, நம்ம சுதந்திரமா முடிவெடுக்கணும். இன்னைக்கு வந்து சவுதி அரேபியாவுல சுதந்திரமாக யாரும் முடிவெடுக்க முடியாது. அமெரிக்கா சொல்றதான் அவங்க கேட்டாகணும். ம், அப்ப அங்க மக்கள் புரட்சி வெடிக்குது. மாணவர்கள், மதரசா மாணவர்கள்லாம் சேர்ந்து ஒரு புரட்சி பண்ணி அந்த மன்னர் ஆட்சியை கவுக்குறாங்க. அவங்க அதுக்கு பேர் தான் இஸ்லாமிய புரட்சின்னு சொல்றாங்க. அந்த இஸ்லாமிய புரட்சிக்கான காரணங்கள் வந்து அவங்க சொல்றாங்க. இஸ்லாமிய புரட்சிக்கான காரணங்கள் என்ன? இஸ்ரேல் அப்படிங்கிற இந்த நாடு மத்திய கிழக்கில் இருப்பதே ஆபத்து.
இது வந்து இந்த மத்திய கிழக்கினுடைய அமைதியை சீர்குலைக்கும். இவங்க வந்து ஏஜென்ட், இவங்க அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவினுடைய ஏஜென்ட்டாக இந்த இஸ்ரேல் இந்த இடத்துல இருக்கு. எனவே அந்த இஸ்ரேலே இங்க இருக்கக்கூடாதுங்கிறாங்க. அந்த புரட்சி அந்த புரட்சியினுடைய நோக்கம் வந்து என்னன்னா, ஈரான்ல அமெரிக்காவின் தலையீடு இருக்கக்கூடாது. ஈரான் அதே போல மத்திய கிழக்கு நாடுகள் எங்குமே வந்து அமெரிக்கா அல்லது ஐரோப்பிய நாடுகளுடைய தலையீடு இருக்கக்கூடாது இல்ல அப்படிங்கிறது அப்படி அந்த பார்க்கும்போது இல்ல இஸ்லாமிய. அப்படி பார்க்கும்போது இப்ப நீங்க சொல்றது மாதிரி அப்ப சவுதி அரேபியாவோ மற்ற இஸ்லாமிய சார்ந்திருக்கக்கூடிய நாடுகளோ இப்ப அமெரிக்கா பக்கம்லாம் இருக்காங்க. அதுதான், ஈரானே அப்படித்தானே இருந்தாங்க. அதான் நான் சொல்றேன். ம், ஈரானுடைய மன்னர் குடும்பமே அமெரிக்காவை சார்ந்தா இருந்தாங்க. ம், அப்ப அங்க உள்ள மக்கள், அங்க உள்ள மாணவர்கள், மதரசா மாணவர்கள் தான் புரட்சி பண்றாங்க. அந்த புரட்சிக்கு பேர் தான் இஸ்லாமிய புரட்சி. அந்த புரட்சிக்கான காரணங்கள் இதெல்லாம். ம், அமெரிக்காவே இங்க இருக்கக்கூடாது, இஸ்ரேல் இங்க இருக்கக்கூடாதுங்கிறது தான் அவங்களுடைய அந்த புரட்சிக்கான காரணங்கள். அதான் அவங்க இஸ்லாமிய புரட்சிங்கிறாங்க. அந்த இஸ்லாமிய புரட்சியை வச்சுதான் அங்க அரசாங்கமே ஏற்படுது. ம், அப்ப நம்ம இந்தியாவில் எப்படி கான்ஸ்டிடியூஷன் நம்ம சொல்றோமோ, இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன் சில விஷயங்களை சொல்லுதுல, ம், இதே போல அந்த ஈரானுடைய கான்ஸ்டிடியூஷனே அந்த இஸ்லாமிய புரட்சி நோக்கங்கள் தான். இஸ்லாமிய ம், புரட்சிக்கான நோக்கங்கள் என்னவோ அந்த நோக்கங்கள் தான் ஈரானினுடைய கான்ஸ்டிடியூஷன். ஈரான்ல யார் ஆட்சிக்கு வந்தாலுமே அந்த கான்ஸ்டிடியூஷன் அவங்க மீற முடியாது. என்ன கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரேல் அமெரிக்க எதிர்ப்பு தான் அவங்க கான்ஸ்டிடியூஷன். ம், புரியுங்களா? இஸ்ரேல் அமெரிக்க எதிர்ப்பு தான் அவங்களுடைய கான்ஸ்டிடியூஷனே அதுதான். அதுதான் இஸ்லாமிய புரட்சி, ஐஆர்ஜிசி, இஸ்லாமிய புரட்சி பாதுகாவல் படைன்னு ஈரான்ல கேள்விப்பட்டிருப்போம். அந்த படையின் நோக்கமே என்னன்னா, அந்த புரட்சியினுடைய நோக்கங்கள்ல இருந்து ஈரான் வெளியே போயிடக்கூடாது, இஸ்ரேலோட சமாதானம், அமெரிக்காவோட சமாதானம் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ஒரு துணை ராணுவ படை. அதுதான் ஐஆர்ஜிசி. அப்ப இவங்க வந்து தொடர்ந்து வந்து அமெரிக்கா சொல்வதை இவங்க கேட்கல. சதாம் ஹுசேனை ஏன் அடிச்சாங்க? அவர் வந்து டாலர்ல இருந்து வர்த்தகத்தை நான் மாத்த போறேன் அப்படின்னு சொன்னாரு. எண்ணெய் எண்ணெய் வர்த்தகத்தை வந்து டாலர்ல பண்ணிட்டு இருந்தாங்க, நாங்க அதை மாத்தி எங்க சொந்த நாணயத்துல பண்ண போறோம்னு சொன்னாரு. அமெரிக்கா சொல்றதை கேட்கல. ஆரம்பத்துல அவர் அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க சதாம் ஹுசேனுக்கு. அதற்கு பிறகு அவர் அமெரிக்கா சொல்றதை கேட்கலன்னு சொன்ன உடனே அவர் அடிச்சாங்க. ம், அதே மாதிரி இவங்களுக்கு வந்து இதுதான் காரணம், தவிர அணு ஆயுதம்னா ஒரு காரணம் கிடையாது. ம், ஈரான் அணு ஆயுதம் வைத்திருப்பதோ அது இதெல்லாம் இவங்களுக்கு காரணம் இல்ல. இவங்களுக்கு ஈரான், அமெரிக்கா ஈரான் கேட்டாங்கன்னா நாளைக்கு இவங்களே அணு ஆயுதத்தை ஈரானுக்கு கொடுப்பாங்க. ம், இப்ப ஈரான்ல வந்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு ஒரு நோக்கம் இவங்களுக்கு இருக்கு. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன நோக்கம்னா, இந்த இஸ்லாமிய புரட்சி பாதுகாவல் படை இதெல்லாம் எந்த சிஸ்டமும் இருக்கக்கூடாது, ம், ஈரானுடைய கான்ஸ்டிடியூஷனே மாத்தணும், ம். மாத்திட்டு இவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆட்சி வந்து அங்க அமையணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய முக்கியமான நோக்கம். அப்படி ஒரு வேலை, ஒரு பேச்சுக்கு அப்படி ஒரு ஆட்சி அமைஞ்சிருச்சுன்னா இவங்களே அணு ஆயுதம் கொடுப்பாங்க ஈரானுக்கு. ம். ஏன்னா இவங்களுக்கு பிரச்சனை அணு ஆயுதம் கிடையாது, இவங்களுடைய பிசினஸ் நடக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு பிரச்சனை. அதான் பேர் வந்து ஆப்ரேஷன் ரைசிங் லைன் அப்படிங்கிற பேரை அடிப்படையில் இப்போ வந்து இஸ்ரேல் பேர் வச்சு தாக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் அவங்களும் தாக்கறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு எமர்ஜென்சியான விஷயத்த வந்து இஸ்ரேல் தரப்புல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாம் சேஃபா இருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து இஸ்ரேல் தரப்புல சொல்லியிருக்காங்க. இப்போ மற்ற நாடுகளா இருக்கக்கூடிய இப்போ இந்தியா போன்ற நாடுகள் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது என்னன்னா, வி ஆர் டீப்லி கன்சர்ன்ட் அட் த ரீசன்ட் டெவலப்மெண்ட் பிட்வீன் ஈராக் அண்ட் இஸ்ரேல். We are closely monitoring the evolving situation, including the report related to attack on nuclear sites அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அறிக்கையை வந்து கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரெண்டு பேரும் வந்து டிப்ளமன்சியை கடைபிடிக்கணும் அப்படின்லாம் இந்தியா சொல்லியிருக்கு. இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க? இந்தியா பிரதமர் கூட இஸ்ரேல் பிரதமர்கிட்ட பேசியிருக்காரு, நெத்தன்யாகுட்ட அப்படின்லாம் வந்து செய்திகள் படித்தோம். இது ரொம்ப காமெடியான விஷயம் தான். நம்ம இந்தியாவுக்கு பாகிஸ்தான் சண்டை வந்தப்போ இஸ்ரேல் பிரதமர் வந்து அமைதியா இருக்குன்னு சொன்னாரு. ம், இப்ப ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு போர் நடந்துட்டு இருக்குது, நம்ம என்ன சொல்றோம்? அமைதியா இருக்குன்னு சொல்றோம். இந்தியா பாகிஸ்தான் சண்டை போட ரஷ்யா அதிபர் என்ன சொன்னாரு? அமைதியா இருக்குன்னு. உக்ரைன் அதிபர் சொன்னாரு, ம், சண்டை போடாதீங்க அப்படின்னாரு. இது என்னன்னா, அவனுக்கு வந்தா தான் தலைவலி அப்படிங்கிற மாதிரி. ம், இது வந்து எல்லாமே ஒரு ஃபார்மாலிட்டி தான். இது யாரு சொல்றது யாரும் கேட்க போறது கிடையாது. இந்தியாவினுடைய பாரம்பரிய நிலைப்பாடுங்கிறது ஈரான் ஆதரவு தான். ஏன்னா ம், நமக்கு ஈரான் அண்டை நாடாக இருக்குது, ஈரான்ல தான் நாம வந்து எண்ணெய் வாங்குறோம். இன்னும் சீப்பான இந்தியா நினைச்சாங்கன்னு சொன்னா ஈரான் ரொம்ப சீப்பா நம்ம எண்ணெய் வாங்க முடியும், பெட்ரோல் ரேட்லாம் வந்து குறைக்க முடியும். ஆனா குறைக்க மாட்டாங்க. ம், ஏன்னா பெட்ரோல் அவங்க லாபம் அதிகமா வைக்க தான் அவங்களுக்கு லாபம். இது பல பேர் லாபம் சம்பாதிக்கிறாங்க. அதனால வந்து ஈரான் வந்து பாரம்பரியமாகவே ஒரு இந்தியாவுடைய நட்பு நாடு. அந்த அடிப்படையில் ஈரானுக்கு எதிராக இந்தியா எப்பவுமே செயல்படாது. அதே போல இந்தியாவுக்கு எதிராக ஈரானும் செயல்பட மாட்டாங்க. இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை வந்தப்ப கூட வந்து ஈரான் பாகிஸ்தான் பக்கம் நிக்கல, அவங்க நடுநிலை தான் வச்சாங்க. துருக்கி மாதிரியான சில நாடுகள்லாம் கூட பாகிஸ்தானை டைரக்டா சப்போர்ட் பண்ணும்போது ஈரான் வந்து டைரக்டா பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணல. அந்த அளவுக்கு ம், இந்தியாவை வந்து மிகவும் மதிக்கக்கூடிய நாடுதான் ஈரான். இப்ப ம், பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஈரான் கூட பாஜக நட்புறவுல இருக்கிறாங்க. பாஜக அரசு, மோடி அரசுமே ஈரானோட நட்புறவு இருக்கிறாங்க.
அதே நேரம் பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் இஸ்ரேலோட உறவுகளை ரொம்ப தீவிரப்படுத்திட்டாங்க. இன்னைக்கு உலகத்துல வந்து அதிகமான இஸ்ரேலுடைய ஆயுதங்களை இறக்குமதி செய்யக்கூடிய நாடாக இந்தியா தான் வந்து இருக்கு. அதே போல இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்குமான தொடர்புகள் வந்து இந்த கடந்த 10 ஆண்டுகள் வந்து ரொம்ப தீவிரமாக வந்திருக்கு. அதனால அமைதியாக இருக்கும்படி இந்தியா வந்து 2 நாள் கேட்டுக்கொண்டிருக்காங்க. ஃபார்மாலிட்டி தான், இதுல வேற ஒன்றும் பெருசா இந்தியாவுமே பெருசா வேற ஸ்டாண்டும் எடுக்க முடியாது. இந்தியா வந்து ஈரானுக்கு எதிராக ஸ்டாண்டு எல்லாம் எடுக்க முடியாது, இஸ்ரேலுக்கு எதிராகவும் எடுக்க மாட்டாங்க. நடுநிலை தான் வைப்பாங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதான் அப்போ ஆப்ரேஷன் ரைசிங் லைன் அப்படிங்கிற ஒரு பேரை வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட எப்படி இங்கே ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சு பாகிஸ்தானை அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை நாங்கள் அழிச்சோமோ, அதே மாதிரி இப்போ அவங்க வந்து இஸ்ரேல் இருக்கக்கூடிய குறிப்பாக அந்த அணு ஆயுதங்கள் வைத்திருக்கக்கூடிய இடம், அதே மாதிரி முக்கிய தளபதிகள், முக்கிய இராணுவ அதிகாரிகள், அரசு அலுவலக கட்டடங்களை டார்கெட் பண்ணி இப்போ அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பரபரப்பான ஒரு சூழலாக தான் இருக்கு. இல்ல, ஒப்பீட்டு அளவுல வந்து இஸ்ரேல்கிட்ட வந்து நவீன ஆயுதங்கள் இருக்கு. நான் அந்த ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா, இந்த அமெரிக்காவும் இவங்க ஐரோப்பிய நாடுகளும் பாத்தீங்கன்னா அவங்க வச்சிருக்கிற வெப்பன்ஸ் தான் வேற, அவங்க பிற நாடுகளுக்கு விற்கக்கூடிய வெப்பன்ஸ் வேற. குறிப்பாக வந்து நம்ம இந்தியா மாதிரியான 3ஆம் உலக நாடுகளுக்கு வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட 4th ஜெனரேஷன் வெப்பன்ஸ் தான் விற்கிறாங்க. அது போர் விமானமா இருந்தாலும் சரி, அது வந்து ராக்கெட் எதுவா இருந்தாலும் சரி, எந்த ஆயுதமா இருந்தாலும் நாம தயாரிக்கிறத தவிர்த்துட்டு அவங்கள்ட்ட போய் நம்ம வாங்கணும்னு சொன்னா அவங்க வந்து நமக்கு வந்து 4th ஜெனரேஷன் வெப்பன்ஸ் விற்கிறாங்க. அவங்க 6th 7th போயிட்டாங்க. அமெரிக்கா வைத்திருக்கக்கூடிய வெப்பன்ஸ் 6th 7th ஜெனரேஷன் போயிடுச்சு. இது அமெரிக்காவோ பிரான்ஸோ பிரிட்டனோ கனடாவோ தயாரிச்சா அவங்க எதுவும் செய்ய சொல்ல மாட்டாங்க. அதே வெப்பன்ஸை நம்ம இந்தியா தயாரிக்க முடியாது, இந்தியாவே தயாரிக்க முடியாது. இந்தியா 140 கோடி மக்கள் இருக்கிறோம். நம்ம இந்தியா நினைச்சா கூட அவங்க வச்சிருக்கிற மாதிரி லேட்டஸ்டான வெப்பன்ஸ் வந்து நம்ம தயாரிக்க முடியாது. தயாரிச்சா நம்ம மேலேயே அவங்க தடை போடுவாங்க, நமக்கே பெரிய நெருக்கடி கொடுப்பாங்க. அப்ப வந்து என்னன்னா இவங்க அந்த நவீன ஆயுதங்களை இவங்க அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க கொடுக்குறாங்க. இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்காங்க. இஸ்ரேல் வச்சிருக்கிற ஆயுதங்கள் எல்லாமே ரொம்ப நவீனமான ஆயுதங்கள் தான். இஸ்ரேலோட ஏர் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் தான், அதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது. 200 போர் விமானங்கள் வச்சிருக்கிறாங்க. போர் விமானிகள் 200, அதாவது 3 ஷிஃப்ட் அவங்க வந்து போற அளவுக்கு போர் விமானிகளை இஸ்ரேல் வச்சிருக்கிறாங்க. அந்த போர் விமானிகளுக்கு திடீர்னு ஒரு 10-20 விமானத்தை அட்டாக் பண்ணிட்டா கூட அதை சமாளிக்கக்கூடிய வரைக்கும் ஸ்டாண்ட் பை வந்து வச்சிருக்கிறாங்க, விமானங்கள் வச்சிருக்கிறாங்க. தேவையான வெடிமருந்துகள், தேவையான பைலட்ஸ், அதுக்கான பயிற்சி எல்லாமே பக்கா வச்சிருக்கிறாங்க. அதாவது சண்டை போடுவதற்காகவே ஒரு நாடு, சண்டை போடுவதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு நாடு எப்படி இருக்கும், அப்படித்தான் இஸ்ரேல் வந்து இருக்கும். ஏன்னா 1 கோடி மக்கள் தொகை தான், மொத்தம் 90 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க மொத்தத்துக்கு. அதுல பாதி பேர் இரட்டை குடியுரிமை, 40 லட்சம். சண்டை வந்துச்சுன்னா ஓடி போயிடும் வெளிநாட்டுக்கு. மீதி உள்ளவன் தான் சண்டை போட்டு இருப்பான். அங்க இருந்து அங்க எல்லாருக்குமே கட்டாய ராணுவ பயிற்சி, எல்லோருமே மிலிட்ரி மேன் தான், கட்டாயமா ராணுவத்துல பணியாற்றி இருக்கணும். அப்ப எல்லாத்துக்குமே வெப்பன்ஸ் ஹேண்டில் பண்ண தெரியும். அப்ப எப்படி வந்து ஒரு ஒரு கூலிப்படை எப்படி உருவாக்குவாங்களோ அதே மாதிரி சர்வதேச அளவில் உருவாக்கப்பட்ட கூலிப்படை இஸ்ரேல். அவங்கள வந்து இன்னொரு நாட்டோட ஒப்பிடவே முடியாது. ஈரான்ங்கிறது சாதாரணமான நாடு. ஈரான்ல போய் இன்னைக்கு போய் அட்டாக் பண்ணிட்டான். இந்த அட்டாக் எப்படி நடந்திருக்குன்னா, மொசாது உளவாளிகள் போய் ஈரான்ல போய் வருஷக்கணக்கில் தங்கி இருந்திருக்கிறாங்க. பல இடங்களை வந்து அவங்க வந்து கேப்சர் பண்ணி, அதாவது வாடகைக்கோ அல்லது விலைக்கோ வாங்கி, நாங்க வேற வேற பிசினஸ் பண்றோம், அதை பண்றோம், இதை பண்றோம் அப்படிங்கிற பேர்ல அவங்க வந்து அங்க போய் இருந்து அங்க வந்து அவங்க ஆயுதங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துருக்காங்க. இந்த அட்டாக், ஈரான் மீது இந்த அட்டாக் நடத்தணுங்கிறதுக்காக அவங்க இந்த பிளான் வந்து இப்ப போடல, அவங்க வந்து 2-3 ஆண்டுகளுக்கு முன்பே போடப்பட்ட பிளான் இது. அந்த பிளானை வந்து இவங்க வழக்கமா போன ஏப்ரல் மாதத்துல அவங்க எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது கொஞ்சம் தள்ளி பண்ணியிருக்கிறாங்க. இப்ப என்னன்னா இதெல்லாம் ஒரு தீவிரவாத சிந்தனை கொண்ட ஒரு நடவடிக்கைகள் தான். இது யாருனாலும் செய்யலாமே. பகல்காம்ல எப்படி தீவிரவாதி வந்து அட்டாக் பண்றான், பிளான் பண்ணி திடீர்னு வந்து அட்டாக். இந்தியாவில் இவ்வளவு பெரிய இந்திய மிலிட்ரி, இவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கான மிலிட்ரி எதிர்த்த வந்து சண்டை, ஒரு 6 பேர் வந்து அட்டாக் பண்ணிட்டு போறான்னா பிளான் அவ்வளவுதான். அது யாருனாலும் செய்யலாம். இஸ்ரேல் பெரிய இஸ்ரேலோட மொசாது பெருசா பண்ணி அப்படி இது பண்ணிட்டு இல்ல, அது ஒரு தீவிரவாத செயல், அதை யாருனாலும் செய்ய முடியும். ஈரான் வந்து அப்படி இல்லை. ஈரான் வந்து ஒரு பெரிய ஜனநாயக நாடு, 8 கோடி மக்கள் வாழக்கூடிய நாடு, அவன் வந்து மிகப்பெரிய நிலப்பரப்பு கொண்ட நாடு. அவங்க வந்து அப்படி தீவிரவாத தீவிரவாதிகளை சிந்தனையோட ஒரு தீவிரவாத குழு மாதிரி ஈரான் வந்து செயல்பட முடியாது. அவங்க நாட்டு எல்லை தான் பாதுகாக்க முடியுமே தவிர இப்படி போய் அடுத்த நாட்டுல போய் கேம்ப் அடிச்சு தங்கி அப்படி ஒரு தாக்குதல் அவங்க நடத்த நினைச்சா யாருனாலும் நடத்தலாமே. இஸ்ரேல் நடத்துற மாதிரி நினைச்சா யாரும் எந்த நாடுமே நடத்தலாமே. உலகத்துல யாரும் நிம்மதியா இருக்க முடியாது. அப்படிதான் ஒரு ரவுடி என்ன பண்ணுவான், ரவுடி வந்து ரவுடிசம் பண்ணுவான். அப்படிதான் எல்லாருமே அதுக்காக ரவுடிசம் பண்ண முடியுமா? அந்த மாதிரிதான் ஆபரேஷன் லயன் அப்படின்னு சொல்றாங்க. லயன் இவங்க வந்து லயனுக்கு கேட்டுன்னு தான் வச்சிருக்கணும். ஆக்சுவலா கேட்டுங்கிறதா இவங்களுக்கு சரியா பொருந்தும். ஏன்னா ஒரு அட்டாக் ஈரான் மீது நடத்தி விட்டுட்டு மொத்த நாடுமே பங்கருக்குள்ள போயிடுச்சு. ஒட்டுமொத்த இஸ்ரேலே இன்னைக்கு பங்கருக்குள்ள தான் இருக்கு. கிட்டத்தட்ட 80 லட்சம் 90 லட்சம் பேர் பங்கருக்குள்ள போயிட்டான். சரிங்களா? இப்படி வந்து ஒரு நாடு, நம்ம இந்தியா மாதிரியான நாடுகள் இப்படி ஒரு நிலையை நம்ம பார்க்க முடியுமா?
நிம்மதியா சந்தோஷமா வாழ்றதுக்கு என்ன வழியோ அதைத்தான் ஒரு அரசாங்கம் செய்யணும். இப்போ நீங்க என்ன ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடந்தா என்ன நடக்கும்? இப்போ நீங்க சொல்றீங்களா இஸ்ரேல் முழுவதும் பெரும்பாலானவர்கள் பங்கருக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ ஈரான் வந்து தாக்க ஆரம்பிச்சதுன்னா இஸ்ரேலுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பா இருக்கும்? நேத்து நள்ளிரவுல தாக்குதலை ஸ்டார்ட் பண்ணி 6 கட்டமாக இந்த தாக்குதல் நடந்திருக்கு. ஈரானுடைய தாக்குதல் வந்து 6 கட்டமாக இஸ்ரேல் மீது நடந்திருக்கு. இந்த தாக்குதல்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைஞ்சிருக்காங்க. ஒரு 2 பேர் இஸ்ரேலியர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. டெல்லவியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய 50 மாடி கட்டிடம் வந்து இடிக்கப்பட்டிருக்கு, தகர்க்கப்பட்டிருக்கு. 35 மாடி அடுக்குமாடி உயரம் உள்ள கட்டிடம் வந்து தகர்க்கப்பட்டிருக்கு ஈரானுடைய தாக்குதல்ல. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 500 குடும்பங்கள் 500 வீடுகள் வந்து சேதமாயிருக்கு. 500 பேர் வந்து இப்ப காசால எப்படி மக்கள் அகதிகளாக இருக்காங்களோ அதே போல இஸ்ரேல்ல ஒரு 500 பேர் கிட்ட அகதிகளாக மாறி இருக்கிறாங்க. அதாவது இந்த ஒரு நைட்ல நடந்த இந்த தாக்குதல்ல மட்டும் இஸ்ரேல் வந்து பெரிய அயன் டோம் அப்படி ஹமாஸுடைய ராக்கெட்ல ஹமாஸ் வந்து வீசுறது எல்லாமே ரொம்ப சின்ன அளவிலான ஒரு என்ன சொல்றது 10,000 ரூபாய் மதிப்பிலான ராக்கெட்டை ஹமாஸ் வீசுவாங்க. அதை வந்து ஈஸியா அடிச்சிடலாம். இப்ப ஈரான் வீசுற ராக்கெட் இவங்க தடுக்க முடியல. எல்லாம் கிட்டத்தட்ட 9 டெல்லவிகள் மட்டும் 9 இடங்கள்ல அந்த ராக்கெட்டுகள் விழுந்திருக்கு. இஸ்ரேலோட முக்கியமான 3-4 நகரங்களை குறி வச்சு தாக்கி இருக்கிறாங்க. டெல்லவியில் இருக்கக்கூடிய ராணுவ பாதுகாப்பு தலைமையகம் அந்த கட்டிடத்தின் மீது குறிவைத்து தாக்கி அது சரியான அந்த தாக்குதல் வந்து துல்லியமா நடத்தப்பட்டதாக சொல்லப்படுது. அப்ப என்னன்னா இஸ்ரேலுக்கு பின்னாடி இப்ப உடனே அமெரிக்கா தன்னுடைய 3வது போர்க்கப்பல் அனுப்பிச்சிட்டாங்க மத்திய கிழக்குக்கு. உடனே ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. காசால வந்து இவ்வளவு நாளா 1.5 வருஷம் சண்டை நடக்குது. இதை வாயிலேயே பேசி கொண்டிருந்த ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவும் சண்டை நிறுத்துங்கன்னு இஸ்ரேல்கிட்ட வந்து வாயிலேயே சொல்லிட்டு இருந்த நாடுகள் இன்னைக்கு இஸ்ரேல் மீது ஒரு தாக்குதல் ஒரு நைட்ல தாக்குதல் நடந்த உடனே எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இவங்களோட இது அதான் அந்த சிஸ்டம் வந்து கொலாப்ஸ் ஆகக்கூடாது, நம்முடைய அந்த ஆதிக்கம் வந்து கொலாப்ஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுதான் இவங்களுடைய நோக்கம். எனவே வந்து ஈரான் அட்டாக் பண்ணா அதான் ஈரான் வந்து இவங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு எளிதாக வீழ்த்திவிடக்கூடிய நாடுலாம் இல்லை. அதோடைய ஒரு ரியாக்ஷன் தான் நம்ம ஒரு நைட்ல பார்த்தோம். ஈரான் வந்து நிச்சயமா கடுமையான பதிலடி கொடுப்பாங்க. ஈரான்ல இவங்கள்ட்ட சரண்டர் ஆக மாட்டாங்க. ஈரானை வந்து இவங்க வந்து ஆப்கானிஸ்தான் மாதிரி ஈராக் மாதிரிலாம் போய் கேப்சர்லாம் பண்ண முடியாது. ஏற்கனவே இவங்க கேப்சர் பண்ண காசால இவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். காசாவில் இவங்க என்ன செய்ய முடிஞ்சு ஒன்றும் செய்ய முடியுது, சண்டை தான் நடந்துச்சு. இந்த வரைக்கும் காசாங்கிற ஒரு சின்ன துண்டு நிலத்தை கூட இஸ்ரேலால் கைப்பற்ற முடியல. அப்ப ஈரானை வந்து இன்னும் உலகத்துல எத்தனை நாடுகள் நினைச்சாலும் ஈரானை போய் ஆப்கானிஸ்தான் மேல இவங்களால கேப்சர்லாம் பண்ணிட முடியாது. 2வது இந்த இஸ்ரேல் வந்து 14 நாள் சொல்லியிருக்கான். 14 நாட்கள் தொடர்ந்து சண்டை நடக்கும், எங்க திட்டத்தின்படி 14 நாட்கள் தொடர்ந்து நாங்க ஈரானை அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லியிருக்கிறாங்க. ஈரானும் அதுக்கு வந்து ரீட்டைலியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனவே வந்து இந்த 14 நாட்கள் என்ன நடக்குது அப்படிங்கிற பொறுத்து தான் பார்க்கணும். என்னோட கணிப்பு வந்து நிச்சயமாக ஈரான்ல அப்படி ஒன்று சரண்டர் ஆயிட மாட்டாங்க. நிச்சயமா இது ஒரு பெரிய ஒரு உலக அரசியல ஒரு டர்னிங் பாயிண்டா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஓகே, நிறைய விஷயங்கள் குறித்து நம்ம பேசியிருக்கோம். நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். எல்லார் பக்கமும் வந்து ஒரு குரல் வருது அப்படின்னா அது அமைதி நிலவணும் அப்படின்னு சொல்லி தான், அது நிலவணும் அப்படின்னு சொல்லி நம்மளும் வந்து நினைப்போம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. ஜூன் 14 திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணி முனைவர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF.